அவ்வளவு எல்லாரும் பிரமாதமாக இன்னும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ மார்கழி மாதம் அமக்களை கூட போகிறது. இங்கே கிருஷ்ணகான சபாவுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. பேரே கிருஷ்ணகான சபா இல்லையா அது. அதனால் அவர் எவ்வளவு சொன்னாலும் பிரபு சார் அவர் கொடுக்கலைன்னா இந்த மாதிரி 10 நாளாக இங்கே நம்ம மாத்திரம் கூட இந்த மாதிரி இருக்க முடியாது. ஃபுல்லாக போட்டிருக்காரு. ஏசி குறைக்கவே மாட்டேங்கிறாவா. ஃபுல் ஏசி. பாதி பேருக்கு எனக்கு தொண்டை கட்டியிருக்கு. ஒரே ஜுரம் எல்லாருக்கும். ஏசி மாத்திரம் போடுவோமா அந்த மாதிரி. அவ்வளவு ஏசி, அவ்வளவு சௌக்கியம். இப்போ ஆனால் ஒன்று என்ன பண்ணணும்னா, இங்கே சாப்பிட்டுட்டு அவாவா அந்த டம்ளர் கொடுக்கறதெல்லாம் ஒரே இடத்துல டிசிப்ளின்டாக போடுவேன். அதே மாதிரி போட்டுருக்கோம். நிறைய இடத்துல அவாவா மூளைக்கு மேலே போட்டு போனால் எடுக்கிறதுலாம் கஷ்டம். அதனால நம்ம திருப்பி அடுத்த வருஷம் அவர் கொடுக்கணும் போன இடத்த. அதனால எல்லாருக்கும் போஜனம் ஏற்பாடு ஆகிருக்கு. 1:35க்கு மாங்கல்ய தாரணம் ஆனோன்னு எல்லாரும் இருந்து பொறுமையாக ஆகாரம் பண்ணிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். தீட்சத்தில் இப்போ கல்யாண உற்சவம் பண்ணி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார் ராதேகிருஷ்ணன். बोला कुंडली गवरदा. ஒரு ஜீவனை பகவான் ரட்சிக்கணும்னா ஆடு மாடுகளை ரட்சிக்கிறது போல நடிகம்ப கையில வச்சுட்டு ரட்சிக்கிறது இல்லை. பகவான் ஒரு ஜீவனை காப்பாற்றணும்னு தீர்மானம் பண்ணினா காப்பாற்றுற பிரகாரம் எந்த ஜீவனை ரட்சிக்கணும்னு நினைக்கிறானோ அந்த ஜீவனுக்கு மாத்திரம்தான் சத்சங்கத்தை பகவான் கொடுத்தார். அவர் ரட்சிக்கிற பிரகாரம் அதுதான். அதுவும் இந்த காலத்துல சத்சங்கம் ரொம்ப அவசியமா தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சே நிறைய மாறி போயிடுது. இப்ப சிஸ்டமே மாறி இருக்கு. ஒரு 25 வருஷம் முன்னாடி கூட இவ்வளவு தேவைப்படலை. இப்ப தேவைப்படும். பாகவதர் சொன்னது போல இந்த சிட்டியில இவ்வளவு சுதந்திரமா வேற எந்த சவாலையும் நம்மளால பண்ண முடியும். சத்சங்கத்துல இவ்வளவு சுதந்திரமா கிருஷ்ணகான சபா மாதிரி எங்கேயுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சத்சங்கத்துக்கு அனுகூலம். அதனால எல்லாரும் நாம் முதல்ல சொல்ல வேண்டிய கிருதஜ்ஞதை தெரிவிக்கணும்னா இந்த சபாக்கு லௌகீகமா பாகவதால அந்த வழியில இருக்கிறவாளுக்கு மாத்திரம்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். யார் யாரு இப்படி பாடுவா என்ன விவரங்கள். நம்ம பாகவத சேவா ட்ரஸ்ட் நம்ம கல்யாணராம பாகவதர் ரத்தனம் மாதிரி வருஷம் ஒவ்வொரு பாகவதாலா அதை செலக்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை அப்படி அழகா அமைக்கணும். முன்னாடி சொன்னது போல 140 பேருக்கு 150 பேருக்கு மாசம் 3000 ரூபாய்